ஸோ வணக்க மக்கள் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நான் என்ன வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாக்குறதுக்கு அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜியோட அடுத்த படம் சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா எனக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே தெரியல. திடீர்னு பார்த்தா போஸ்டர், ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டர் தான் பார்த்தேன். ஆர்ஜே பாலாஜி போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் ஜெயில வச்சு இந்த ஸ்லேட்டை வச்சுட்டு நிக்க வச்சு போஸ்ட் போட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 பேர் வரிசையா லோகேஷ் கனகராஜ், ஆர்ஜே பாலாஜி இந்த 2 பேர் அப்படி வரிசையா நின்று அந்த போட்டோ போஸ்ட் போட்டிருந்தாங்க சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லி ஸ்லைட்ல எழுதி வச்சுட்டு. ஸோ பார்க்கும்போது தான் ஓகே அடுத்த படம். ஒருவேளை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்சியூல கொண்டு வர பாக்குறாங்களோ ஆர்ஜே பாலாஜின்ற மாதிரி தோணுச்சு. என்ன நடக்க போகுது என்ன இருக்குன்னு தெரியல, வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனல் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க கன்சர்ன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தடுத்து நான் கண்டினியூஸா வீடியோஸ் போடுறதுக்கும் சரி, ஏதாவது தப்பு பண்ணனா அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்றேன். ஸோ வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்ற பார்த்தோம். ஆர்ஜே பாலாஜி ஆக்சுவலாக ஹாப்பி என்டிங் ட்ரெய்லர் பார்த்துட்டேன், நான் ரியாக்ட் பண்ணல, பட் பார்த்துட்டேன். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இது எப்படி பார்ப்போம். ஸோ 3, 2, 1 go. இந்தியன் பிரிசன் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. நட்டி நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. செல்வராகவனா? ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை, அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணுன்ற வெறியில. ஓ ஜெயில்னா போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். வேற மாதிரி ஆர்ஜே பாலாஜி பார்க்கணும் போலயே. ஓ செல்வராக வேற மாதிரி இருக்காரு. இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? யார் என்ன பண்ணாலும் சகிச்சு தான் போகணும்ல. நீ வெளியில போகணும்னு கேட்டேன், நான் ஒரு வழி சொன்னேன். இங்க யார் போலீஸ் யார் அக்யூஸ்ட்னே தெரியல. அனிருத் வாய்ஸ் மாதிரி இருக்கு. மியூசிக் அனிருத்தா? ஓ செம்ம ஷாட் அது. என்னையா கைதி வைத்து கொடுக்குறீங்க? அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அந்த கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடைச்சிட்டு போவான். சித்தார்த் விஸ்வநாத். ஓ மியூசிக் கிறிஸ்டோ சேவியர். புதுவாளா என்னன்னு தெரியல. இது மாதிரி வேற ஏதாவது படத்துக்கு போட்டிருக்காராங்கிற தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்போ தான் இந்த பேர் பார்க்குறேன். மியூசிக் ஆனால் அல்டி உண்மை நல்லா இருந்துச்சு. ஓ 29th ரிலீஸா? அவ்வளோதானா? ஓகே ஆமாம். அதே நான் என்னன்னா இதில் வேற மாதிரி ஒரு ஆர்ஜே பாலாஜி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட வழக்கமாக போடுற அந்த வள 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 வளன்னு பேசுறது, அந்த கவுண்ட்ரு, அது எதுவுமே இதில் எல்லாம் பியூர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் தெரியுது. இதில் இப்போ அமரன் எப்படி சிவகார்த்திகேயனோட ஜேர்னரை விட்டு வெளியே வந்து அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரோ அது மாதிரி இப்போ ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான் இப்போது ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்ஜே பாலாஜி இதில் தெரியல. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இறங்கி இருக்காரு, அது நல்லா இருக்கு.
ஆனால் படம் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறது தெரியும். ஸோ இன்னும் 3 நாள் இருக்குது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு படம். ட்ரெய்லர் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. டைலாக்ஸ் அதே மாதிரி மிரட்டி விட்டாங்க. அந்த என்னன்னா கைதி படத்தில் அந்த மாதிரி அந்த டார்க் சீனு நிறையா இருந்துச்சு. அது அந்த லைட்டிங்ஸ் அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஃப்ரேமிங் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மியூசிக்கு சூப்பராக இருந்துச்சு. டைலாக்ஸு அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் நம்ம செல்வராகவன் ஆகட்டும், ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுவே கொஞ்சம் ஒரு ஹைப் கொடுக்குது. படத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. எனக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு. இது எப்போ வந்துச்சுன்றது தெரியல, திடீர்னு தான் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. நான் எடுத்து ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிலே ஆயிருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல நினச்சது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கன்சர்ன் என்ன, இல்லை வேறு ஏதாவது நான் வீடியோஸ் ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரியாக்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் அதான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.